இங்க கிராம உதவிகளை தெளிவா சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில போட்ட உதவியை நீங்க அந்த வாய்ப்புகளை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் போராட்டம், நர்ஸுக செவிலியர் போராட்டம். இன்றைக்கு காவலர்களே காலையில பாக்குறேன் மனம் வந்து சொல்லுறாங்க, போலீஸ்காரங்களே சொல்றாங்க, அந்த காவல்துறையினருக்கு எங்களுக்கு கிடைக்கிற நாங்கள் அடிமைத்தனமா வேலை பார்க்கிறோம், பொய் வழக்க போடுறாங்க. உதாரணமா கரூர்ல பாருங்க, அங்க முன்னாள் மந்திரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் அங்க இருக்கிற மணல் திருட்ட தடுக்க போறாரு, தடுக்கிறாரு, தடுத்த ஒரு மீதே வழக்கு போடுகிறார்கள். அவர் மீதே மண்வெட்டினால் வீட்டுக்கு சுண்ணாம்பு இருந்ததை போட்டு வழக்கு போடுறாங்க. பொய் வழக்கு போடுவதில் மோசமான அரசு இந்த திமுக அரசு. இந்த திமுக அரசை வெளியேற்ற வேண்டிய கடமை நம்முடைய கடமை. இங்க போலீஸ்காரங்க இருந்து, அரசு அதிகாரிகள் இருந்து, ஆசிரியர்கள் இருந்து அத்தனை பேரும் முற்றிலும் மாறிட்டாங்க. போன தேர்தலில் ஆசிரியர் பூரா திமுக ஓட்டு கேட்டாங்க. கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றவில்லை என்பதற்காக இன்றைக்கு அத்தனை அரசு அதிகாரிகளும் சரி, அத்தனை பொறுப்பாளர்களும் சரி, இன்றைக்கு திமுகவை எப்போது வீட்டுக்கு போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிற போது நாங்கள் உறுதி கொடுக்கிறோம். அருமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார். விவசாயிகள் கடனாக இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, உயர்மட்ட பாலங்களாக இருந்தாலும் சரி, 4 வழி சாலைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிற கல்வி சாலைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை நிறைவேற்றி கொடுக்கிற எடப்பாடியார் உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாரு.